இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தாங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட வெயிட் லாஸ் பண்றதுக்கு வெயிட் லாஸ் பவுடர் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னும் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் மட்டும் இல்லைங்க, இன்னும் அடிஷனலா என்ன இருக்கு உங்ககிட்ட, உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்ல ரிசல்ட் கொடுக்குது, அதனால வெயிட் லாஸ் சம்பந்தப்பட்ட பேக்கேஜ் தான் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதால நான் நிறைய பேர்கிட்ட வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிருக்கேன். இருந்தாலும் வந்து ஒரு மெசேஜா பண்றதை விட எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் காம்போ பேக்கேஜ். அதுதான் வெயிட் லாஸ்க்கு என்னென்ன ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ண போறோம், அதை யூஸ் பண்றதால என்ன பெனிஃபிட், எவ்வளவு கேஜஸ் குறைக்கும், முக்கியமா சீக்கிரமா வெயிட் குறைக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் நிறைய பேர் வந்து என்கிட்ட ப்ராடக்ட் புக் பண்ணாலே சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகுற மாதிரி ஒரு பொருள் சொல்லுங்க, அந்த ப்ராடக்ட் எனக்கு கொடுங்க, ஏன்னா எனக்கு வந்து அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க, இல்ல எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, நான் அங்க போறேன் இங்க போறேன், ஒரு 1 மந்த்ல வந்து கொஞ்சம் சீக்கிரமா டக்குன்னு வந்து உடம்பு வந்து குறைக்கணும், எனக்கு அந்த மாதிரி உங்ககிட்ட பவுடர் இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. சோ அவங்களுக்காகவே தான் இந்த வீடியோ. இந்த ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணும்போது 1 மந்த்ல செம்ம ரிசல்ட் கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். இதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்றதுதான், நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமரோட ஃபீட்பேக் ஆடியோ கேட்போம். இன்னைக்கு வந்து இந்த சிஸ்டர் வந்து செம்ம ஒரு ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த ஃபீட்பேக் கேட்கும் போது, ரொம்ப மேசில் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த ஃபீட்பேக் கேட்கும் போது. அதுதான். சோ நீங்க கேட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஹாய் சிஸ்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் ஃபீட்பேக் கொடுத்துருக்கிறது வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் அதுமாரி ஃபீட்பேக் கொடுத்துருந்தோம். ஏன்னா அதால் வந்து நானும் நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தைராய்டு இருக்குது. ஸோ டாக்டரே வந்து சொன்னாங்க, நீங்கள் நல்லா டயட் இருங்க, அதுக்கப்புறம் நல்லா வாக் பண்ணுங்கள், உடம்பு வந்து கொஞ்சம் குறையுது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நானும் எல்லாம் எடுத்து பார்த்தேன், குறைஞ்ச மாதிரியே இல்லை. வெயிட் போடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க மாதிரியே தான் இருந்தது எனக்கு. அப்புறம் அதான் உங்ககிட்ட வந்து நான் நவம்பர் 15th வந்து வெயிட் லாஸ் பவுட்ரு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 13th ஆர்டர் பண்ணேன், எனக்கு 15th வந்துடுச்சு. அப்பத்துலேருந்து நான் வந்து 250 கிராம் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் உங்ககிட்ட. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா நம்ம திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த வந்து ஃபுல்லாக காலி ஆகிட்ட பிறகு நான் சரி வெயிட் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் போய் 24 ஹவர்ஸ் இங்கே இருக்குது ஹாஸ்பிட்டலு, அங்கே போய் வெயிட் போட்டு பார்த்தா 87 இருந்தேன்னா, அங்கே போகும்போது 84 தான் இருந்தது. என்னடா இது, ஒருவேளை நம்ம வெயிட் குறைஞ்சிட்டுமா இல்லை மிஷின் எதுனா தப்பாக காட்டுதான்னு தெரியலையே அப்படின்ட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல்லையும் போட்டு பார்த்தேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா 84 தான். ஆனால் ஆக்சுவலி அது 2 ஹாஸ்பிட்டலையும் நாங்கள் மாற்றி தான் பார்த்துட்ருப்போம். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பேன். ஸோ அங்கே போய் பார்த்தா 2துலேயும் ஒரே மாரி தான் காட்சி. எனக்கு தாங்கவே முடியல, என்ன சொல்கிறதுனே தெரியல. வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், சரி இப்படியே நீ உடம்ப குறை, எல்லாம் நல்லா இதுவாக தான் இருக்குது, நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உங்ககிட்ட நான் ஆர்டர் கொடுத்து வாங்கியிருந்தேன். இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னும் மறுபடியும் போய் நான் வெயிட் போடலை, போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த இப்போ வாங்கியிருக்கிறது காலியிட்ட பிறகு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. தேங்க்யூ சிஸ்டர். மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நல்ல பவுடர் நல்ல ரிசல்ட் காட்டுது. ரொம்ப உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், நான் வாக்கிங்லாம் போவேன். ஆனால் எனக்கு ஒரு ஸ்டேஜ் மேலே வந்து மழை வருது, காலையில் வந்தால் மழை வரும், இப்போ பனி டைம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப குளிரும். சரி வெயில் டைம்னா காலையில் ரொம்ப வெயில் அடிக்கும், அந்த மாதிரி நேரத்தில் என்னால் வாக்கிங் ஃபாலோ பண்ணவே முடியாது. ஈவினிங் தான் கொஞ்சம் நேரம் மாடியில் போய் நடப்பேன். பரவாயில்ல, உங்கள் மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு நல்ல உடம்பு ரொம்ப நல்ல ரிசல்ட் காட்டுது. ரொம்ப தேங்க்ஸுங்க மேடம். என்கிட்ட இப்போ கொஞ்சம் பவுடர் இருக்குது, நான் சின்ன பாட்டில் தான் வாங்கினேன், நான் அதே அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிட்ருக்கேன். காலியானோடனே கண்டிப்பாக நான் ஆர்டர் பண்ணுறேங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸுங்க மேடம். அக்கா, ஏன்க்கா சத்து மாவுக்கு வந்து நீங்கள் ஆஃபர் போடல? சத்து மாவு தாங்க்கா சூப்பராக இருக்குது. இப்போ சத்து மாவு குடிச்சிதாங்க்கா அம்மாவுக்கு உடம்பு நல்லா இருக்குது, அப்பாவுக்கும் உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி டெய்லி சத்து மாவு தாங்க்கா குடிக்கிறோம். இன்றைக்கி தாங்க்கா வந்து 1/2 கிலோ வந்து வாங்கி வச்சது இருந்துச்சு. இன்றைக்கி தாங்க்கா வந்து இது 4வது பாட்டிலுக்கா, 3வது பாட்டில் நினைக்கிறேன். 1/2 kg வாங்கி வச்சுருந்தாங்க்கா. இன்றைக்கி தாங்க்கா 3வது பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணணும். சூப்பராக இருக்குது. அவங்க சத்து மாவு வந்து வேறு லெவலுக்கா. இது வரைக்கும் யார்ட்டையுமே நாங்கள் வாங்கினது இல்லைக்கா, உங்கள்கிட்ட தாங்க்கா வாங்கி யூஸ் பண்ணி அம்மாவுக்கு இப்போ உடம்பு நல்லா தேவலாம், எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகுது, நல்லா ஒரு ஹெல்த்தாக இருக்குது, உடம்பு ஒரு பிரிஸ்காக இருக்குங்கிறாங்கக்கா. நானும் டெய்லி கரெக்டாக குடிச்சிட்ருக்கேங்க்கா, ஒரு நாள் விட்டு. நீங்கள் சத்து மாவுக்கு ஏங்க்கா நீங்கள் வந்து ஆஃபர் கொடுக்கல? அதுக்கு 1 kgக்கு நீங்கள் ஆஃபர் கொடுத்துருக்கலாம்க்கா. சத்து மாவு சூப்பராக இருக்குக்கா. ஓகேக்கா, தேங்க்யூ ஸோ மச்க்கா.
நான் 92 இருந்தேங்க மேடம். இப்போ நான் இந்த பவுடர் காலி ஆகிற வரைக்கும் நான் வெயிட் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கேன். ஆனால் அது எனக்கே தெரியுது உடம்பு ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது. நல்லா என்னால் ரொம்ப உட்காந்தா உடனே எழுந்துக்க முடியாது. ஆனால் இப்போது உட்காரது எனக்கு தெரில, எழுந்துக்கிறதும் தெரில. எனக்கு அவ்வளோ உடம்பு ஸ்பீடாக எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க மேடம். நான் பவுடர் காலியாகிற ஸ்டேஜ் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறேன். ஆர்டர் பண்ணும்போது நான் வெயிட் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க மேடம். ஹலோ மேம், எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கால்லாம் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். நான் வந்து வாரம் மாத்திரை வேறு போடுவேன். இதில் நான் இந்த வெயிட் லாஸ் பவுடர் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா என்னால் ஆக்டிவாக இருக்க முடியுது, காலை சுறுசுறுப்பாக எழுந்துக்க முடியுது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பெட்டை விட்டு எழுந்துக்கும் போதே எனக்கு கால் வலிக்கும், எழுந்துக்கும் போதே ரொம்ப அழுவியாக வரும். இப்போ இந்த எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இது ஒரு புத்துணர்ச்சியாக, ஒரு சொல்ல தெரியல, ரிலாக்ஸாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. பசங்களை இல்லைன்னா வந்து டென்ஷன்லேயே நான் வந்து வலியிலே அடிச்சிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு இருக்குது. ஆனால் கூடுமான வரைக்கும் எனக்கு இந்த பவுட்ரு கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேம். எனக்கு இன்னும் ஒரு 3 days தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு இமிடியேட்டாக கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பிச்சி விடுங்க மேம், ப்ளீஸ். தேங்க்யூ. ஹலோ மேம். சொல்லுங்க மேம். மேம், கேக்குது மேம். உங்க ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கிருக்கேன் மேம். இப்போ ஒரு 17 நாள் ஆகுது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே மேம். இப்ப நான் மெடிக்கல் போனேன், பாப்பாவுக்கு முடியலன்னு காமிச்சு அங்க போய் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தா 85 கிலோ இருந்தேன். ஓகே முதல்ல மேம். வந்து 88 கிலோ இருந்தேன் முதல்ல. ஓகே ஓகே மேம். இப்போ ஒரு 3 கிலோ கம்மியா இருக்கு மேம். 17 நாள்லயே சந்தோஷமா தான் இருக்கு. ஓ தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அதே மாதிரி எனக்கு வந்து அந்த இது திருப்பி எனக்கு போட்டு விடுறீங்களா மேம்? ஓகே மேம். நம்பருக்கு பண்ணவா? அந்த நம்பர் ட்ரை பண்ணுங்க. பேமெண்ட் போனா பாருங்களேன், நான் வேற நம்பர் அனுப்புறேன் மேம். லிமிட் முடிஞ்சிருச்சு அதான். அப்படியா? ஆமா சரி மேம். மேம், நீங்க அனுப்புங்க. எனக்கு சரி. கொஞ்சம் தான் இருக்கு. நீங்க அனுப்புறதுக்கு சாப்பிடுறதுக்கு சரியா வருமே அப்படின்னு பார்த்தேன். சரிங்க எத்தனை நாள்ல? மேம். 3 நாள்ல வந்துடும். இப்ப 15 நாள் கழிச்சு வர மாதிரி பாக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. இல்ல இப்போ ஆஃபர்ல போட்டதால கொஞ்சம் அதிக ஆர்டர்ஸ் வந்துருச்சு மேம். அதனால உங்களுக்கு 15 நாள் டைம். இப்போ நீங்க இன்னைக்கு புக் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 daysல வந்துடும். ஃப்ரைடேக்குள்ள வந்துடும் மேம். சரி மேம். இது திருப்பி நீங்க ஆஃபர் போட மாட்டீங்களா? நாங்க மிஸ் பண்ணிட்டேன், இந்த ஆஃபரை பார்க்கவே இல்லை. நைட்டு மறுநாளே பார்த்தேன் இந்த வீடியோவை. ஓகே, இப்ப பொங்கலுக்கு போடுவேன் மேம். அடுத்தது பொங்கலுக்கு போடுவீங்களா? ஆமா மேம். சரி, நான் அப்ப பொங்கலுக்கு ஆஃபர்ல நான் உங்களுக்கு புக்கிங் பண்றேன். சரிங்க மேம். ஓகே. சரிங்க மேம். பாப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க மேம். சரிங்க மேம். அதான் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சாப்பிடறதுக்கு முன்னே செக் பண்ணியிருந்தா கூட கரெக்டா எவ்வளவு குறைஞ்சிருக்குது. நான் பாதியில தான் போய் அதை செக் பண்ணேன். 88 கிலோ இருந்தேன். அதுக்கு முன்னையே ஒரு வாரத்துல சாப்பிட்டுட்டேன். நான் வெயிட் செக் பண்ணேன். இங்க நம்மகிட்ட இல்ல மிஷின், பக்கத்துல மெடிக்கல்ல பால்வாடி அங்க போனாலே செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பால்வாடி போனேன், பாப்பா தூக்கிட்டு வெயிட் பார்க்க. அப்ப அங்க செக் பண்ணிட்டு வந்தேன். அப்பதான் 88 கிலோ. இல்லாட்டா முன்னாடி இருந்திருந்தா கூட எவ்வளவு வெயிட்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா இவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும். ஒரு வாரத்திலேயே 3 கிலோ குறைஞ்சிருக்கு. அப்ப தேங்க்யூ மேம், சந்தோஷமா இருக்கு. சரிங்க மேம். இப்ப நான் டீடைல் அனுப்புறேன் மேம் உங்களுக்கு. சரிங்க மேம். பாத்துட்டு சொல்லுங்க. ஒரு 1 month கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுங்க. மறுபடியும் நான் 1 month ஃபுல்லா குடிச்சிட்டு எவ்வளவு குறையறேன்னு பார்த்துட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. சரிங்க மேம், பாத்துக்கோங்க. சரிங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சோ இந்த கஸ்டமருடைய ஃபீட்பேக் ஆர்டர் கேட்டிருப்பீங்க. செம ஒரு ஃபீட்பேக் இல்ல, இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து எல்லா வீடியோஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வந்து நிறைய ஃபீட்பேக் ஆடியோ வந்துட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு சில முக்கியமானது எடுத்து நம்ம ஆட் பண்றது. சோ இந்த ஆடியோ அந்த மாதிரி தான். ஓகேங்க, நான் நிறைய பேசிட்டு இருக்கேன். இப்ப வீடியோக்குள்ள போய்க்கலாம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வெயிட் லாஸ் மேஜிக்கல் பவுடர் அதுதான் பார்க்க போறோம். நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது அந்த ப்ராடக்ட் தான் வெயிட் லாஸ் பவுடருங்க. சோ இதுதான் அந்த பேக். இது 1 கிலோ பேக், இது 1/2 கிலோ பேக். இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு இதுக்கு முன்னாடி நம்ம தனி வீடியோவா கொடுத்துருக்கோம். எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்றது எல்லா டீடைலுமே வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட ஆர்டர் பண்ற எல்லா கஸ்டமருக்கு தனி வீடியோ ஆடியோவே நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து காலையில எம்டி ஸ்டொமக்ல எழுந்திருச்சதுமே 200 ml சுடு தண்ணில 1 டேபிள் ஸ்பூன் வெயிட் லாஸ் பவுடர், 1 பிஞ்ச் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான். சோ வெயிட் லாஸ் பவுடர் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்திருப்பீங்க. நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து இதனால சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமா,
காமனா எல்லாரும் கேட்கிற கொஸ்டின் இதுதாங்க. உங்களோட ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமானு சொல்லி கேக்குறீங்க. நீங்க கேட்கறதுல தப்பே இல்ல. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுல நிறைய சைடு எஃபெக்டால வந்து இந்த கொஸ்டின் கேக்குறாங்க. சோ நம்மளது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக் அண்ட் ஹெர்பல் மட்டுமே ஆட் பண்ணி பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு எந்த வித டவுட்மே வேணாம். இது வந்து காமனா லேடிஸ் ஜென்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்கன்னா 11 இயர்ஸ்க்கு மேல இருந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைடு எஃபெக்ட் ஏற்பட சுத்தமா வாய்ப்பே கிடையாதுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கொள்ளு கருஞ்சீரகம் ஆட் பண்ணிருக்கோம். நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஹீட் ஆகுமா உடம்பு, அது பார்க்கும்போது பல பேருக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. கருஞ்சீரகம் சாப்பிடவே கூடாதுங்க, அதை நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேக்குறீங்க. அதே மாதிரி கொள்ளு ஒரு சில பொருள் எல்லாமே வந்து ஹீட்டா இருக்கக்கூடியது, அது எடுத்துக்கிட்டா நான் ஏற்கனவே உடம்பு வந்து ரொம்ப பாடி ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ட்ரிங்க் எடுத்துட்டா ரொம்ப ஹீட் ஆகுமான்னு சொல்லி கேக்குறீங்க. உங்களுக்கு ஹீட்டே ஆகாது. இதுல வந்து நம்ம ஹீட்டான பொருளை ஆட் பண்ணிருக்கோம். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு குளிர்ச்சியான பொருளை ஆட் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு வந்து சுத்தமா ஹீட்டே தெரியாது. இன்னொன்னு, அதை மேனேஜ் பண்றதுக்கு தான் தண்ணி நிறைய குடிங்க, கீரை சாப்பிடுங்க, நிறைய விஷயம் வந்து நம்ம சொல்றது. அதனால நீங்க பயப்பட வேண்டியது இல்ல, தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். சோ இதை தவிர வந்து மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, இந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். நீங்க மெடிசன்ஸ் இதை சாப்பிட்டாலும் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம். 100% சேஃபானதா, கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்கும். நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. இன்னும் வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். அதே முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து, அல்சர் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி கேக்குறீங்க. தாராளமா எடுத்துக்கலாம். அல்சர் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டே அல்சரே வந்து கியூர் பண்ணிருக்கு நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர். சோ தாராளமா நீங்க எடுத்துக்கலாம், நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. சோ நம்மளோட வெயிட் லாஸ் காம்போ பேக்கேஜ்ல இது 1 கிலோ பேக்கு, இது 1/2 கிலோ பேக்கு. அதுக்கப்புறமா வெயிட் லாஸ்க்கு மெயின் வெயிட் லாஸ் பவுடர் பாத்துட்டோமா, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்ங்க. இது எதுக்காகனா, நீங்க இது காலையில நைட்டே எடுத்துக்கலாம், டிஃபன் மாதிரி எடுத்துக்க கூடியது. காலைல எம்டி ஸ்டொமக்ல வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துட்டு 1 மணி நேரம் வாக் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, இல்ல வீட்லயே கூட வந்து வாக் பண்ணுங்க. அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கேப் விட்டு நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து என்னென்ன ஆட் பண்ணிருக்கோம்னா, முக்கியமா கருப்பு கவுனி அண்ட் சம்பா கோதுமை, அப்புறமா கொள்ளு, ஓட்ஸ், சோயா, அதுக்கப்புறம் வந்து கொண்டைக்கடலை, கம்பு, சோளம் எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம். கேழ்வரகு ஆட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 22 தானியத்துக்கு மேல ஆட் பண்ணிருக்கோம். ரொம்ப எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்க வந்து பேசிக்காவே இதை எடுத்துக்கலாம். நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறது இல்ல, காமனா ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்டா இருக்கு நீங்க எடுத்துக்கும் போது. இதுல என்ன ரெசிபி பண்ணலாம்னா, கஞ்சி மேக் பண்ணலாம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இந்த 5 ரெசிபியும் பண்ணலாம். இந்த 5 ரெசிபியும் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு ஆடியோ வந்து நான் தனியா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்றேன். சோ இதுல 1 கிலோ பேக் இருக்கு, 1/2 கிலோ பேக் இருக்குங்க. காலை எம்டி ஸ்டொமக்ல வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிச்சாச்சு, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டீ காஃபியை ஸ்கிப் பண்ணணும். முக்கியமான ஒரு விஷயம் அதுதான். நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணவே முடியல, அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிங்க் கொடுங்கன்னு சொல்லி சொன்னதால முருங்கைக்கீரை சூப் மிக்ஸுங்க. இதுலயும் வந்து நம்ம ஒரு 23 ஹெர்பல் ஆட் பண்ணி பண்ணிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை பேசிக்கா வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ ரொம்ப நல்லது. இது வந்து குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு காமனா எல்லாரும் எடுத்துக்கலாம், கன்சீவா இருக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட் உள்ளதுதான் முருங்கைக்கீரை. இதுல வந்து நம்ம நிறைய ஹெர்பல் ஆட் பண்ணிருக்கோம். சோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாங்க. இது வந்து நீங்க டீ காஃபிக்கு பதிலா இது 2 வேளை எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு அடுத்த ஒரு 1 மணி நேரம் கேப் விட்டு இந்த முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றது அண்ட் எப்படி வந்து ரெடி பண்ணி குடிக்கிறது நம்ம தனி வீடியோவா போட்டிருக்கோம் ஸ்வீட்டி டிவில, அதை போய் பாருங்க. நீங்க ஒரு 11:30 போல இது எடுத்துக்கலாங்க. 11:30 போல முருங்கைக்கீரை சூப் மிக்ஸும், ஈவினிங் ஒரு 5 மணி போல திரும்ப அகைன் அதே மாதிரி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வெயிட் லாஸ்க்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எடுத்தே எனக்கு வந்து செம்ம ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் சேர்ந்து நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு டவுட்டே வேண்டாம், பயங்கரமா ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட கொம்பு தேன், மலை தேன் ரெண்டுமே இருக்கு. இது வந்து 1/4 கிலோ பேக்குங்க, 1/2 கிலோ 1 கிலோ எல்லாமே இருக்கு. அதாவது வெயிட் லாஸ் பவுடர்ல வந்து ஹனி, லெமன் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். அது வேண்டாம் அப்படின்னா நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணும்போது இது நம்ம உடம்பு வந்து நல்லா டீப் கிளீன் பண்ணும், ஸ்கின்னுக்கு நல்லது. அல்சர் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா பசுமாட்டு நெய் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய பேர் வந்து இன்னொரு கேள்வி கேக்குறாங்க, நெய் வந்து கொலஸ்ட்ரால் தானே, அது வந்து வெயிட் தானே போடும், அதை எப்படி நீங்க எடுத்துக்க சொல்றீங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. இது வந்து நம்ம ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் ஆட் பண்ண போறோம், ஒரு 2-3 டிராப்ஸ் தான் ஆட் பண்ண போறோம். இன்னொரு குட் ஃபேட். இது நம்ம சுத்தமா இது ஹோம்மேட் கீ, எந்த கலப்படமே இல்லாதது நம்ம கிட்ட இருக்கிறது. சோ நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். மார்க்கெட்ல வந்து நிறைய கலப்படம் கலந்தது இருக்கு, நீங்க அதை வாங்காம ஒண்ணு நீங்க வீட்லயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். முடியல அப்படின்னா நம்மளுடைய குட் பேபி சுத்தமான நெய்ங்க. இது குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கே நிறைய பேர் வந்து அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது மாசம் மாசம் நிறைய பேர் வந்து இதுக்கு தனியா ஆர்டர்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். சோ நம்ம கிட்ட நெய்யா அவைலபிளா இருக்குங்க. வெயிட் லாஸ் பவுடர் வந்து சுடுதண்ணில மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம்.
தேன் லெமனை விட நெய் எடுத்துட்டா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்ங்க. நெய் உங்களுக்கு அந்த ஃபிளேவர் பிடிக்கல அப்படின்னா மட்டும் நீங்க தேன் லெமனை ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க நெய் எடுத்துட்டா ரொம்ப ரொம்ப பெஸ்ட். சோ அவ்வளவுதான் உங்களோட ப்ராடக்ட் இருக்கு. அதே மாதிரி நியூ மாம் வெயிட் லாஸ் பவுடர் இருக்குல்ல, இதை பத்தி சொல்லியே ஆகணும். இது பல பேருக்கு வந்து எதுக்கு நியூ மாம் ஒண்ணு இருக்கு, வெயிட் லாஸ் பவுடர் ஒண்ணு இருக்கு, அது என்னன்னே தெரியலன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது உங்களுக்கு தனி வீடியோவா கொடுக்குறேன். இது வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்றவங்க, கன்சீவா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றவங்க அவங்க வந்து எடுத்துக்க கூடியது நியூ மாம் வெயிட் லாஸ் பவுடர். சேம் இதே ப்ராசஸ் தான். நம்ம எப்படி வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கிறோமோ அதே சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரி இதுலயும் வந்து வெயிட் லாஸ் பவுடர்ல என்ன ரிசல்ட் இருக்கோ சேம் அதே ரிசல்ட் தான் நியூ மாம்லயும் கிடைக்குங்க. இது வந்து 1 கிலோ 1/2 கிலோ ரெண்டுமே இருக்கு. 1 கிலோ பேக்ல வந்து காம்போ பேக்கேஜ் வந்து என்னென்ன வரும்னா, வெயிட் லாஸ் பவுடர் 1 கிலோ, முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் 1 கிலோ, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் 1 கிலோ, நெய் வந்து 6 லிட்டர் வரும், தேன் 6 லிட்டர் வரும். இதெல்லாம் சேர்ந்து அப்படியே காம்போ பேக் மாதிரி கொடுக்குறோம். இந்த வெயிட் லாஸ் காம்போ பேக்கேஜ்ல வந்து ஃபுல்லா 1 கிலோவா வருங்க. அது வெயிட் லாஸ் பவுடர் 1 கிலோ, வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் 1 கிலோ, முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் 1 கிலோ, அப்புறமா தேன் 1/2 கிலோ வரும், நெய் 1/2 கிலோ வரும். இதெல்லாம் வந்து நீங்க தனித்தனியா வாங்கும் போது உங்களுக்கு பிரைஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். இதே காம்போ பேக்ல வாங்கும் போது ரொம்ப வந்து கம்மியான பிரைஸ் தான். இதை நீங்க சேர்த்து எடுக்கும் போது உங்களுக்கு சுத்தமா வெயிட் லாஸே ஆகலன்னு சொல்றீங்கல்ல, அந்த 100ல ஒருத்தவங்க சொல்றீங்களா, அவங்களுக்கு செம்மையா ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து ஒரு மாசத்துல நம்ம வெயிட் லாஸ் பவுடர் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா 3ல இருந்து 4 கிலோ கிட்ட வெயிட் ரெடியூஸ் ஆகும். கூடவே அந்த முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ், வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணி நீங்க எடுக்கும்போது ஒரு மாசத்துல 7ல இருந்து 8 கிலோ கிட்ட வெயிட் ரெடியூஸ் ஆகும். சோ நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இது எல்லாமே எவ்வளவு நாளைக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, இப்ப வெயிட் லாஸ் பவுடர் வந்து 40 நாள் வருங்களா, சேம் அதே தான். எல்லாமே வந்து 40 நாள் வரும். இல்ல வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் 15 நாள் கிட்ட வரும். இது மட்டும் நீங்க 2 கிலோ வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இது சேர்ந்து உங்களுக்கு வந்து காம்போ பேக்ல ரொம்ப கம்மியான பிரைஸ் தாங்க வரும். அதே மாதிரி 1/2 கிலோ பேக்கேஜ் இருக்கு. 1/2 கிலோ வெயிட் லாஸ், 1/2 கிலோ முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ், அப்புறமா 1/2 கிலோ பிரேக்ஃபாஸ்ட், நெய் வந்து 250 ml வரும், ஹனி வந்து 250 ml வரும். இதெல்லாம் சேர்ந்து எடுக்கும்போது உங்களுக்கு தனி பிரைஸ் வரும். அது தனித்தனியா நீங்க வாங்குறீங்கன்னா உங்க பிரைஸ் வந்து கொஞ்சம் ஹையா வரும். சேர்ந்து காம்போ பேக்ல வாங்கும்போது பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா வரும். நீங்க வந்து இப்ப நிறைய பேர் 1/2 கிலோ வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி காம்போ பேக்கேஜ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம ரிசல்ட் கொடுக்கும். நான் சொன்னதை விட அதிகமா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குங்க. இதுதான். சோ இத பத்தி பேசலாம்னு தான் எனக்கு வந்தேன். இப்ப நான் சொன்ன இந்த காம்போ பேக்கேஜ் வந்து நியூ மாம்க்கு அவைலபிள்ங்க. வெயிட் லாஸ் பவுடருக்கு பதிலா நியூ மாம் வெயிட் லாஸ் பவுடர் வாங்குறீங்கன்னா சேம் அதே பேக்கேஜ்ல வந்துரும். 1/2 கிலோ வந்து நியூ மாம் வாங்குறீங்கன்னா இந்த பேக்கேஜ்ல வந்துரும். நீங்க தனித்தனியா வாங்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரைஸ் வந்து ஹையா இருக்கிற மாதிரி இருக்கும். சேர்ந்து வாங்கும்போது உங்களுக்கு ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணக்கூடியது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பிரைஸ் உங்களுக்கு வந்து கம்மியா வரும். சேம் அதே தான். 1/2 கிலோ வந்து நியூ மாம் வாங்குறீங்கன்னா 1/2 கிலோ பேக்கேஜ் அந்த செட் அப்படியே வந்துரும் உங்களுக்கு. இத பத்தி நீங்க டீடைல் தெரிஞ்சுக்கணும். இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம ப்ராடக்ட் வந்து அமேசான்ல அவைலபிளா இருக்கு. கூடிய சீக்கிரமே வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுவும் வந்து லான்ச் பண்ண போறோம். இதே மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சேட் பண்ணும்போது எல்லா டீட்டெயிலும் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸ் எவ்வளவு, தனித்தனியா எவ்வளவு பிரைஸ் வருது, காம்போ பேக்கேஜ் எவ்வளவு பிரைஸ் வருது நீங்க ஈஸியா வந்து வாட்ஸ்அப்ல தெரிஞ்சுக்கலாம். சோ உங்களுக்கு எந்த டவுட்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன். 11 இயர்ஸ்க்கு கீழே இருக்காங்கல்ல, அதாவது இந்த வெயிட் லாஸ் பவுடர் எல்லாமே 11 இயர்ஸ்க்கு மேலதான் யூஸ் பண்ணணும். ஆனா நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் என்னங்க பண்றது சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. கண்டிப்பா வெயிட் அதிகமாக நமக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்து குழந்தைங்களுக்கு வரும், நமக்கே தெரியும். அது நமக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கும். நாங்களும் என்ன பண்றது தெரியாம இருந்தோம். சோ இப்ப வந்து நம்ம ஒரு பையனுக்கு வந்து ஒரு 7 to 8 ஏஜ் இருக்கும். அவங்க வந்து முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்க சொன்னா அவங்களுக்கு நல்லாவே வெயிட் ரெடியூஸ் ஆயிருக்கு. சோ அதனால வந்து நீங்க அந்த 11 இயர்ஸ்க்குள்ள இருக்கீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் மட்டும் வாங்கி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இதை வந்து 2 வேளை வந்து எப்படி நம்ம வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கிறோமோ அதே சேம் ப்ராசஸ்ல 2 வேளை எடுத்துக்கும் போது செம ரிசல்ட் கொடுக்கும். உங்க குழந்தைங்க வந்து ரொம்ப ஃபேட்டா இருக்காங்க அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். அதுக்குதான் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் நான் சொல்றது. இது வெறும் முருங்கைக்கீரை மட்டும் கிடையாது. இதுல வந்து நம்ம 22 ஹெர்பல் ஆட் பண்ணிருக்கோம். வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். அதனால இந்த ரிசல்ட் கொடுத்திருக்கு. சோ நீங்க தாராளமா வந்து வாங்கி பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து நினைக்கலாம், இத்தனை பொருள் வாங்கினாதான் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா, அப்ப வந்து வெயிட் லாஸ் பவுடர் மட்டுமே எடுத்துட்டா வெயிட் லாஸ் ஆகாதான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்படி எதுவுமே கிடையாது. இதை நான் ஏன் எடுத்துக்க சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து வெயிட் லாஸ் பவுடர் மட்டுமே எடுத்துக்கிட்டாலே இந்த ஒரு கிலோ பேக்கேஜ் வந்து 40 நாள் வரும். அந்த 40 நாள்ல 4 கிலோ கிட்ட வெயிட் ரெடியூஸ் ஆயிருக்கும். நிறைய பேர் 1 மந்த்ல டக்குன்னு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகணும், ஒரு 7 கிலோ 8 கிலோ அதான் ஒரு டபுளா ஆகணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக தான் மெயின் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்றது. நீங்க கம்பல்சரி இது எல்லாமே எடுத்துக்கிட்டே ஆகணுங்கிற கட்டாயமே கிடையாது. வெயிட் லாஸ் பவுடர் மட்டுமே நீங்க எடுத்துக்கலாம். அடிஷனலா வந்து வெயிட் லாஸ் ஆகும் நினைக்கிறவங்க மட்டும் இந்த காம்போ பேக்கேஜ் வந்து எடுத்துக்கிட்டா போதுங்க. அதே மாதிரி சுகர் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க, அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல, சோ அவங்க வந்து வெயிட் லாஸ் பவுடரும் நம்ம கிட்ட வந்து சுகர் கண்ட்ரோல் பவுடரும் இருக்கு.
அது ரெண்டுமே எடுத்துக்கிட்டு ஆகணுமான்னு சொல்லி கேக்குறீங்க. அந்த மாதிரி கிடையாது. நீங்க சுகர் கண்ட்ரோல் பவுடர் எடுத்துக்கிட்டாலே சுகரும் கண்ட்ரோலா வச்சிருக்கோம், வெயிட்டும் நல்லா கம்மி பண்ணுங்க. சோ அதுக்கான பவுடர் தனியா இருக்கு, அது நீங்க எடுத்துக்கலாம். இது நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க, எனக்கு வந்து சுகர் இருக்கு, நான் வெயிட் லாஸ் பவுடரும் எடுத்துக்கணுமா, சுகர் கண்ட்ரோல் பவுடர் ரெண்டுமே எடுத்துக்கணுமான்னு சொல்லி கேக்குறீங்க. நீங்க அதை எடுத்துக்கிட்டாலே போதும், அதுல வெயிட்டும் கம்மியா இருக்கும், சுகர் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம கிட்ட வெயிட் லாஸ் போட்டு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, இது தவிர 50 ப்ராடக்ட் மேல நம்ம கிட்ட இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவைப்படுற பஞ்சகவி விளக்கு, பஞ்சகவி கப் சாம்பிராணி, அகர்வத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 108 ஹெர்பலால பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்ல கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடர், பஞ்சதீப எண்ணெய், சுத்தமான பசுமாட்டு நெய், அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுத்தமான மலை தேனு, கொம்பு தேனு இருக்குங்க. செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குங்க. ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காய ஊறுகாய் இருக்கு, நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஹோம்மேடா ரெடி பண்ண 8 வகையான மசாலா இருக்கு, 52 மூலிகை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி 26 தானியங்கள் கலந்த சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்ம கிட்ட. இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதுல ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ரேட்டோட எல்லா டீடைலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாமே சுத்தமானது, ஹோம்மேடு, 100% தரமானது. சோ அவ்வளவுதாங்க. நம்ம கிட்ட வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய அந்த காம்போ பேக்கேஜ் பத்தி பாத்துருப்பீங்க, எப்படி யூஸ் பண்ணணும் என்னங்கிற டீடைல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இன்னும் நிறைய டவுட் இருக்குன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கு. மீண்டும் ஒரு அழகான வீடியோல சந்திக்கலாம். பாய்.